ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேபிஒய் பாலா அவர்களுடைய பதிலடி அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லை. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை நான் வந்து பயங்கரமாக கம்பு சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேலே மக்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அவர் ஒரு மேடையில் வந்து கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னோடனே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்துப்பாங்கங்க, அதெல்லாம் வந்து நான் கேர் எடுத்துக்கிறது இல்லை, அவங்க பாட்டு பேஸ்ட் போட்டு வருமானத்துக்காக அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறாப்புல. நிறைய ஆதாரங்கள் நம்ம ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் கொடுத்துருந்தார். அதாவது பாலாவுடைய அந்த ஆம்புலன்ஸை பற்றியும் எல்லாத்த பற்றியும் வந்து அக்கு வேற ஆணி வேற பாலாவுடைய பித்தலாட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதற்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடிவேல் காமெடி மாதிரி அப்படியே பைக்குள்ளே கை விட்டு ஒன்றும் இல்லை பதில் தானே வரும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒட்டுமொத்த விஜய் டிவி கும்பல்களும் வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக கேபிஒய் பாலாவுடைய பித்தலாட்டங்கள் தான் இந்த வீடியோவில் ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் நம்ம நேர்மையாக விஷயங்கள் பேசுகிறோம். ஸோ அதற்காக ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு அது வீடியோ ஷேர் ஆகும். ஸோ லைக் மட்டும் தவறாமல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேபிஒய் பாலா ஸ்கேம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கு. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் பயங்கரமான கேள்விகள்லாம் வந்து கேட்டார். அதற்கு பாலா அவர்களுக்கு பதிலே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா தப்பிக்கிற வேலையில் வந்து அவர் இது பண்ண ஆரம்பித்தார். வந்து ஒரு 2 பேர், அதாவது வாங்கினவங்கிட்ட ஒரு 2 பேர் இந்தா போய் சொல்லு அப்படின்ற மாதிரி பதிலடி விட்டுற மாதிரி, நான்லாம் தப்பே பண்ணல, ஐயோ நான்லாம் சர்வதேச கைக்கூலியா, நான் தினக்கூலியா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டார். உடனே பாலா வாடா 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 வந்துட்டா சில்லறையை தூக்கி போடுறது ரெடி ஆகிட்டேன், சரி பதிலடி கொடுத்து உமாபதியை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சில்லறையை தூக்கி மேலே போகலான்னு பார்த்தா அதுக்கு எடுத்து ஒன்றும் காணோம் பதிலே. திருப்பி சில்லறையை மேலே தூக்கினவே அடி கீழே போட்டேன். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண போடி இல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கண் துடைப்புக்காக தான் மக்களை வந்து ஏமாற்றிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம உமாபதி வந்து என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரில, தூக்கி அடித்து எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணி விட்டார். அதாவது அவர் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸே இல்லை, அது வந்து கடைசி இந்த ஆகி தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, அந்த வண்டி கூட லாய்க்கு இல்லாத வண்டி அப்படின்ற மாதிரி. இப்போ அவசரத்தில் லோபோ சங்கர் அவர்கள் வந்து இறந்தார்ல, அப்போ கூட ஆம்புலன்ஸில் வந்து அவர் உடலை ஏற்றி கொண்டு போகும்போது ஆம்புலன்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சான். அதை வந்து ஆதவன் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அது இறந்த உடல், பட் அவசரமாக கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் இந்த ஆம்புலன்ஸை இப்படிலாம் திருட்டுத்தனமாக ஏன் இவர் வந்து பண்ணுறாரு, இவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்கினாலும் ஒரு நல்ல ஆம்புலன்ஸாக வாங்கி கொடுக்கலாம்ல அவர் காசுல இருந்து அப்படின்ற மாதிரி நிறைய பித்தலாட்டங்களை தோல் உரித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரை பின்னாடி இயக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹீரோங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் அவருடைய காந்தி கண்ணாடி படத்தில் இவங்க 2 பேர் பண்ண அலப்பறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேபிஒய் பாலாவும் லாரன்ஸும் BMW காரில் அவர் வர்றதா இருக்கட்டும், உள்ளே இருந்து லாரன்ஸ் இறங்குறது, அப்புறம் இவர் வந்து அப்படியே வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சு இவர் இனிமேல் நீ எப்பயுமே ஹீரோ ஆகிடா அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் யார் தான் முதல் கண்டுபிடிச்சா, நான் தான். ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோ பாருங்கள், கேபிஒய் பாலாவுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வச்சுருப்பேன். எனக்கு அப்போ இருந்தே அவன் மேலே டவுட்டு தான். பட் இப்போ வந்து ஆதாரத்தோடு எல்லாம் போட்ட பிறகு அப்படியே தவிடுபடி ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான். என்னப்பா கேபிஒய் பாலா மேலே இவ்வளோ வன்மம் உனக்கு ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. எனக்கு வன்மம்லாம் இல்லைங்க. அதாவது மக்களுக்கு நீ உதவி செய். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இல்லை வந்து சூர்யாவாக இருக்கட்டும், இல்லை கமல் சாரே இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேமரா வச்சு போய் செஞ்சுட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், விஜயகாந்த்லாம் வந்து என்றைக்காவது எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க, ஒரு நாள் கூட ஏதாவது எடுத்து போட்டிருக்காரா? இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கார்பரேட்டோடைய கைக்கூலி தான் இவங்க, வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அதாவது CRF ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. உமாவதி அவர்கள் வந்து வீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. டு இக்னோர் த டாக்ஸஸ் நிறையா போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை கவருவதற்கு நம்ம வந்து நார்மலாக இருந்து போய் கேட்டோம்னா அவன் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தில்லாலங்கடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடுத்தாரு, ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னொடனே சரி கார்பரேட் என்ன சொல்லுவான், செந்தாயா எனக்கு கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான்.
ஸோ அதில் 5 கோடி வாங்கிட்டு 2 கோடி இவங்க ஆட்டையை போட்டு ஒரு 2 கோடி இவங்க செஞ்சுட்டு 3 கோடி ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஜட்ஜ் பண்ணேன். கரெக்டாக அதுக்கு தான் ரீசன். அதுக்கு தான் இந்த லாரன்ஸ் முல்லை வந்து எல்லாருக்கிட்டையும் செய்கிறது. அது எப்படா எல்லாத்துக்கும் வந்து கேமராவோட போயிடுறீங்க, கரெக்டாக ஃபிலிம் பண்ணுறீங்க, காலில் விடுற மாதிரி பண்ணுறீங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு நீ படம் காட்டுற அப்படின்ற பேரில் யூனிஃபார்மோட போய் ஏன்டா கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் பாலா மேலே வந்து இருக்குது. அவன் நல்லதே பண்ணால் கூட இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக பண்ணதுனால மக்களிடத்தில் வந்து இவனுடைய புட்டு வந்து வேகலை, மண்டையில் இருக்க குடுமையை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கிய பையன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இவனுக்கு முட்டு கொடுக்க வர்றவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியில் இருக்க வேலை பார்க்குறவங்க. ஸோ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, விஜய் டிவி கும்பல்கள் அனைத்து பேருமே பாலாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கூல் சுரேஷ் கூட பாலாவை பற்றி பேசிகிட்டு இருந்தான், காசு எங்கேருந்து வந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அதாவது பாலா நம்ம தம்பி தான், அவரெல்லாம் இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. என்ன மைத்துக்கு அப்போ நீ வந்து பேசுன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்து அமுதவாணன், என்னுடைய நிலத்தை தான் நான் கொடுத்தேன் பாலாவுக்கு. அதாவது எதாச்சியாக பாலா போய் நின்று எதாச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்து எதாச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அதே மாதிரி எதாச்சியாக அவர் வந்து கேட்டார், எதாச்சியாக வந்து அமுதவாணன் வந்து அந்த நிலத்தை வந்து எதுவுமே வாங்காமல் கொடுத்துட்டாராம். அதில் வந்து எதாச்சியாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க அப்படிங்கிறது கிளினிக்குன்னாங்க. அடுத்து அந்த வீடியோவில் ஹாஸ்பிட்டல்னாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து நோண்டினோடனே எல்லாம் கிளினிக்ன்றாங்க. இப்போ அமுதவாணன் கேட்டால் அது கிளினிக் மாறி ஆனால் ஹாஸ்பிட்டல் மாறின்றான். என்னடா சொல்ல வரீங்க? அதாவது அமுதவானுடைய லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 6 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜனனி கூட அவன் பண்ணுற விஷயம், அவங்க மனைவி உள்ளே வந்தப்போ அவங்க மனைவியை மதிக்காமல் இவன் ஜனனின்னு சொல்லிட்டு கமல் சார் குணான்ருப்பா அபிராமின்றப்பார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். இவன் என்னமோ யோகே சிகாமணி மாதிரி அவங்க அப்பாவை நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குங்க, ஹார்ட் வீக்கு. இப்போ நீங்கள் வந்து பாலாவை கைகுலின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அண்டு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களா பதில் சொல்லுவீங்க அப்படின்றாங்க. அதாவது எமோஷனலாக மக்களை தாக்குறாங்களாம். சரி, அது மட்டும் இல்லாமல் பாலா ரொம்ப கண் கலங்கிட்டு இருந்தான். என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப என்னடா என்ன தினக்கூலின்னு சொல்லி தான் பரவாயில்ல, சர்வதேச கைக்கூலின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரி அமுதவாணன் வந்து உட்காந்து சும்மா பிஜிஎம் வாசிக்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தை கொட்டுறாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, இவங்க எல்லாரும் ஏன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாறுறாங்க அப்படிங்கிறப்ப யோசிக்கும் பொழுது, அப்போ விஜய் டிவியோடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு யூடியூப் சேனலு, அதாங்க அது என்னமோ அந்த உட்டுக்கிட்டுன்னு வருமே அந்த இளவு தான். அவனுங்களும் இவங்களும் கூட்டு கலவானின்ட்டு. அப்போ அவனுங்களுடைய மெயின் ஸ்பான்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி. ஸோ ஆக மட்டும் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவன் எப்படி ஒர்க் கொடுப்பான் பாலாவை. ஸோ ஒட்டுமொத்த சரியான கும்பலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி தான் மாட்டிக்கிட்ட மொத்த கும்பல் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா அமுதவான் இப்போ திருப்பி பேக் அடிச்சுட்டு நான் வந்து இது பண்ணேன் அப்படி பண்ணேன், பாலா வந்து அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டுறாங்க. அதை விட்டுட்டு அவனா இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. அதாவது அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, எல்லாம் தெரியுதுடா, இதெல்லாம் தப்புடா, அதை ஒத்துக்கோங்கடா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணாமல் நீ ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லல, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணாத, அதனால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து காசை போட்டு ஏமாறுறதுக்கு அப்படி கிடையாது. அதற்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க ரம்மி ஆப் அது இதுன்னு, அதையும் பார்த்துட்டு உருப்பிடாமல் போகிறேன். ஸோ அதனால் பயங்கரமான ஒரு விளைவுகள் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே படுறது இல்லை. புகழ்கிட்ட என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா, என்ன பாலா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போயிட்டான். டேய் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஸோ ஒட்டுமொத்த கும்பல் கேபிவியில் இருக்கக்கூடிய கும்பல் அனைவருக்கும் பாலாவுடைய இந்த விஷயம் தெரிஞ்சும் ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் காசை ரொம்ப அடிக்கி யாரை வந்து கார்பரேட் மூலமாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணி மொத்தமாக ஆட்டையை போட்டு இவங்க பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் இப்போ எவனுமே சைலண்ட்டாக இருக்கான். மீடியாவை நான் இன்னும் ஃபேஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆச்சு. பாலா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். நம்மகிட்ட கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் யாராவது மீடியாட்ட வச்சு காட்டிட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஏதாவது இருக்கா இல்லீகல் ட்ரான்சாக்ஷன், இல்லை நான் பண்ணது ஏதாவது ஒன்று பெரிய ட்ரான்சாக்ஷன் இருக்கான்னு சொல்லி காட்ட வேண்டியதானே. ஒரு திராணி இருக்கா, இல்லை, அதையும் காட்டல. சரி, ஆம்புலன்ஸ் பற்றி கேட்டாங்களே, டக்குன்னு ஒரு 3 நாள் சேர்ந்து போய் இந்த ஆர்சி எடுக்கிறது, பேரை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அதையாச்சும் வந்து பண்ணாங்களா, அதுவும் பண்ணல. இப்போ 2 நாள் அதுவும் வந்து அப்படியே இதில் கிடக்கு. ஸோ ஆக மொத்தம் இவங்க சொன்ன குற்றச்சாட்டு அனைத்துமே நிறுவனமாகும் வகையில் பாலாவும் பாலாவுடைய டீமும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கேடுகட்டத்தனமாக இருக்குது. இதில் சீமான் அவர்கள் ஆதரவு வேறு. சீமான் அவர்கள் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக தான் சவுண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவன் எப்படியோ வருது பணம் அப்படிங்கிறது எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்துச்சு, அது நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் போட்டீங்கன்னா எவனும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. உமாபதிக்கு செருப்பதி கொடுத்துட்டான், விஜய் டிவிக்கு செருப்படி கொடுத்துட்டான் பாலான்றவன் நானே வந்து பேசிட்டு போயிடுறேன்.
அதே மனம் பண்ணுறானே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் புழுகிட்டு இருக்கேன், அவனுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதை பார்த்து பொறாமப்படுறீங்க, ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு சீமானு. அவருக்கு நிலைமை புரியல, அவருக்கு புரிஞ்ச மாதிரி பேச மாட்டார் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து இந்த லாகவா லாரன்ஸ் வச்சு வருவோம். இவன் இந்த காந்தி கண்ணாடி படத்தை பற்றி பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தானா. அது போட்டு இல்லாமல் பாலா கூடயே ட்ராவல் பண்ணி நம்ம இவன் பெரிய நல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவனும் மாட்டிக்கிட்டான். அதுக்கடுத்து மக்கள் வந்து உஷாராயிட்டாங்கன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் பாலா வச்சு பண்ணி அந்த கொண்டையும் வந்து அகப்பட்டு போச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா லீகலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாமே இவங்ககிட்ட உமாபதி வந்து அடிச்சு தான் நகர்த்தராப்பில் பதிலே இல்லை. ஸோ பாலாவுடைய சாப்டர் க்ளோஸ் ஒட்டுமொத்தமாக. இதில் என்னன்னா ஹைலைட்டு, இதில் விஜய் டிவி கும்பல் அனைத்துமே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அப்போ எல்லாருமே இதில் இன்வால்வாக இருக்கீங்க. ஏன்னா எவனுமே சொல்ல மாட்டானுங்க. இதில் எங்களுக்கு ரோபோ சங்கர் இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திசை திருப்பும் நிகழ்வாக ஆயிடுச்சு. ஏன்னா அதை வச்சு தப்பிச்சிட்டாங்க. அதுப்பா இதெல்லாம் கேட்காதீங்கப்பா, அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது வேற. அது வந்து எல்லாரும் வந்து வருத்தம் தான். பட் இது வந்து ஒரு ஸ்கேம். இதை வந்து முளையிலே கிள்ளி எறியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் வந்து முடிக்கணும். உடனே வந்துட்டாங்க கமெண்ட் செக்ஷனில், ஏன் நீங்கள் வந்து திமுகவுடைய சொம்பு, இப்போ திமுக வந்து இது பண்ணுறதுனால ஏண்டா இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் தரலனா திமுக சொம்பு, நீ வந்து உனக்கு வயிறு எரியுது, உனக்கு வருமானத்துக்காக அதை பண்ணுற, உனக்கு இதுக்காக அது பண்ணுற, அதுக்கெல்லாம் கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். நானும் மக்களை தான் எடுக்கிறேன். இங்கே நீ மட்டும் மக்கள் எடுப்பேன், மக்கள் பார்த்துப்பாங்க, நான் எடுக்கிறேன். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நீ வந்து இவர் கேட்ட ஆதாரங்களை நிரூபிக்கும் வகையில் போடுற, அப்போ உனக்கும் மாதம்பட்டிக்கும் என்ன சம்பந்தம்? மாதம்பட்டி அப்படி தான், அந்த பொண்ணு போட்டு கிளியிலும் கிளிக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பொண்ணு மாதிரி சேலையை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலா எதையுமே சொல்லாம மக்கள் பார்த்துப்பாங்கன்ற எடுத்து ஆதாரத்தை காட்டு, தைரியம் இருந்தா. அவ்வளோ நல்ல கை, எனக்கு எந்த கரையும் படிக்கலைன்னு சொல்கிறல, அப்போ எடுத்து போடு, ஏன் போட மாட்டேற அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கேள்வி. இதில் என்னென்னா இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஒன்று சொல்கிறாங்கங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய இடத்துலேருந்து ஃபண்டு வர்றது, இது பாலாவுக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பாலா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு உதவுறோம், உங்களுக்கு எடிட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தவிர இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அஜெண்டா இருக்குன்னு சொல்லி பாலாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிஜமாவே வந்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு தருணமாக எனக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமுதவாணன் நீங்கள் பார்த்தீங்களா இன்டர்வியூ, அமுதவாணன் இன்டர்வியூலையும் அதான் சொல்கிறேன், நான் வந்து நிலத்தை கொடுத்தது, பாலா ரொம்ப நல்ல பையன் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சப்போர்ட்டிவாக, இப்போ அவரை எதிர்த்து பேசினவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவாக வராங்க. இதில் ஒட்டுமொத்த விஜய் டிவி இந்த கேபியோட இருப்பாங்க தெரியுமா, யாருமே வந்து எந்த வார்த்தையும் பேச சப்போர்ட்டிவாகவும் போடல, எதுவுமே போடல, அப்படியே அமைதியாக வந்துருக்காங்க. ஏன்னா எல்லோரும் மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமு. ஸோ அதை அடையாளப்படுத்திய உமாபதி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கூட ப்ரெஸ்ஸை நான் சந்திக்க முடியாது, அது சந்திக்கணும், நான் அப்படியே விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பாலா சொல்கிறாரே தவிர, தைரியமாக இறங்கி பாலா வந்து இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன், இதற்கு ஏதாவது இருங்க சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி நியாயத்தை எடுத்து போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அது இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர செட்டப்பு, யாருக்கும் உதவுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தெரியாமல் உதவுவது அப்படிங்கிறது தான் மனிதாபிமானம். அதை விட்டுட்டு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் காலில் விழ வச்சு அதை வந்து கண்ணீராக்கி அதை காசாக்குற உனக்கும் கேடுகட்ட தொழில் பண்ணுற ஒருத்தனுக்கும் பெரிய சம்மந்தம்லாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான். ஸோ கூடிய விரைவில் மக்களுக்கான அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டு பாலா உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தொடருங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்